தான் அவர் சொல்லுகிறார், நான் அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். பார்த்தீங்களா, நான் தியானிக்கும் போது ஒரு அனல் எனக்குள்ளே வருது. அப்படியே இந்த வசனத்தை தியானிக்க 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 அவைகள் உள்ளே வரும்போது என் ஆவி அனல் கொள்ளுகிறது. அனல் கொண்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக வாய் திறந்து விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஜெபம் எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம பிளான் பண்ணி நம்ம எல்லாம் உட்காந்து யோசித்து ஒரு பட்டியல் போட்டு ஜெபம் பண்ணுறதுக்கும் அனல் மூண்டு ஆவியில் தானாய் வந்து ஜெபிக்க வைத்து ஜெபிப்பதற்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ உங்கள் ஜெபம் ஒரு நல்ல விசுவாசத்தினாலும் ஒரு நல்ல அபிஷேகத்தினாலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டுமானால் முதல்ல அந்த ஜெபத்துக்கு முன்னால் ஒரு தியானம் இருக்கணும். அந்த தியானம் ஆழமாய் தியானிக்கிற தியானமாக இருக்கணும்.